சரி, தாழ்ச்சி அப்படிங்கிற அந்த எபிரேய சொல்லுக்கு என்ன பொருள்? பணிதல், குனிதல் என்று பொருள். முதல் வாசகத்தில் அதான் நம்ம அருமையாக வாசித்தோம். முதல் வாசகம் சீராக் ஞான நூல் 3ஆம் அதிகாரம் 17, 18. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். அப்போ நம்ம பணிவோடு நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அன்பு, எல்லாருடைய அன்பும் எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக கிடைக்கும் பணிவாக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் தம்மையே உயர்வா என்றவங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. அதே போல் அடுத்து என்ன சொல்கிறாரு நம்ம வாசித்தோம், கடவுளுடைய ஆசீர்வாதமும் கடவுளுடைய அருளும் உனக்கு ரொம்ப நீடித்த காலம் இருக்கும். அதே போல் எவ்வளவுதான் வயசில் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, பதவியிலே உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, உன்னை நீ தாழ்த்தி கொள்ளும் பொழுது நீ கடவுளுடைய மாட்சியை காண்பாய் என்று நாம் வாசிக்க கேட்டோம். சரி, இந்த தாழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஹியூமிலிட்டி என்ற சொல் ஆடல் பயன்படுத்தப்படுகிறது. ஹியூமிலிட்டி அது லத்தீன் மூலச்சொல்லிலிருந்து வருகிறது. ஹியூமாஸ் அப்படிங்கிற சொல். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஹியூமாஸ் அப்படின்னா மண், ஒன்றுமில்லாமை. அப்போ தாழ்ச்சினா அதான் நம்மளையே ஒன்றுமில்லாமல் பண்ணுறது. அதைத்தான் இயேசு தனது வாழ்விலே நிரூபித்தார். பவுலடியார் தெளிவாக சொல்லுவார். பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 7, 8. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படைந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். பாருங்க எப்படி தன்னையே வெறுமையாக்குறார். ஒரு மண்ணிலே பிறந்த, மண்ணுக்கு இணையான, மண்ணுக்கு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு இணையானார். மனித உடலை அவர் எடுத்தார். கடவுள் நிலையில் இருக்கக்கூடியவர் மண்ணுக்கு வந்துட்டார். பாருங்க, அப்போ எவ்வளோ அருமையாக பொருந்துகிறது. ஹியூமாஸ், மண். அதுதான் தாழ்ச்சி என்கிறதுக்கு இயேசுவே உதாரணமாக தனது வாழ்க்கையில காட்டிவிட்டார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன்? வரி தண்டுபவர்கள், பாவிகளோட போதகர்கள் சேரக்கூடாது. அவங்களுடைய நிலை ஒரு உயர்வான ஒரு நிலை, அவங்க அந்தஸ்து வேற, அவங்க கௌரவம் வேற. ஆனால் இந்த மாதிரி பாவிகள், ஆயக்காரங்க, வரி தண்டுபவர்கள் இவங்ககிட்ட போய் பேசுறது, அவங்கள்ட்ட சாப்பிட்றது இன்னும் ஒரு தரக்குறைவானது, அந்தஸ்து குறை. என்ன உங்கள் போதகர் இப்படி செஞ்சிட்டு இருக்கா அப்படி